Hello my dear students, இந்த வீடியோவில் CBSE Grit and Max Chapter 3ல question number 4/6 பார்க்க போகிறோம். அதில் இப்போ 4th sum என்னன்னு பார்ப்போமா. Which of the following pairs of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically. அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு, அந்த ஆப்ஷன் நீங்கள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கிராஃபிக்கலாக வரையணும், இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா? இப்போது இந்த டேப்லர் காலமை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி பேஸ் பண்ண சம்ஸ்க்கு நம்ம குயிக்காக ஆன்சர் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் x + y = 5, 2x + 2y = 10. சிம்பிளாக எக்ஸ் ஒய் அது மாதிரி இருக்குன்னா முன்னாடி 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம A1 B1 C1 A2 B2 C2 ஸோ நம்ம எப்போது எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ல என்னது A1/A2, நெக்ஸ்ட்டு B1/B2, நெக்ஸ்ட்டு C1/C2 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு உனக்கு என்ன வரும்? 1/2 1/2 தென் 5/10. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஏதாவது ஈஸியாக டேபிள்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கு பாருங்கள். 1/2 = 1/2 = 1/2. ஸோ எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. எல்லாமே 3 ஃப்ராக்ஷனுமே வந்துட்டு நமக்கு வந்து சேமாக தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து கோஇன்சிடென்ட் லைன்ஸு சொல்லுவாங்க. கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் நமக்கு வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் எப்படி சொல்லுவாங்க, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் டிபெண்ட். ஓகேவா? அப்போது ஒரே ஒரு ஸ்லோப் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரே லைன்லேயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். மெனி சொல்யூஷன்ஸ், இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன்ஸ். அதுதான் வந்துட்டு இதோட மீனிங். அல்ஜிப்ராக்லின்னு பார்த்தோன்னா அதோட மீனிங் என்னென்னா, ஒரே லைனில் பாருங்கள் எவ்வளோ சொல்யூஷன்ஸ் எத்தனாலும் எழுதலாம். நம்ம இப்போ நமக்கு என்ன பண்ணணும், கிடச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்ட் தெரிஞ்சோட என்ன பண்ணணும், கிராஃப் வரையணும். என்ன பண்ணணும், அதுக்கு டேப்லர் காலம் போடணும். டேப்லர் காலம் வந்து என்னது, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நம்ம போடணும். ஓகேவா? அப்போது நம்ம ஈக்குவேஷனை வந்து நம்ம ஒய்க்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஸோ x + y = 5 என்னது, y = 5 - x. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x + 2y = 10. அதை டிவைட் பண்ணுங்கள், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே 2 டேபிள்ஸில் போகும், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிட்டாங்க. x + y = 5, y = திருப்பி அதேமாதிரி 5 - x சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க ஒய்க்கு. ஏன்னா அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ஈக்குவேஷனும் சேமாக ஒரே மாதிரி இருக்கா? ஸோ ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சாலே போதும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் வேல்யூஸ் போட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கணும். ஒன்று வந்து எப்போவுமே வந்து எக்ஸுக்கு இடத்துல 0 போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 5 - 0 5 கிடைக்குமா? அப்போ அதுக்கு ஒரு டேர்ம் கிடச்சிடும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ 0 ஆகிற மாதிரி பண்ணணுன்னா அந்த எக்ஸுக்கு இடத்துல 5 போடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே 5 இருக்கனால இன்னொரு 5 போட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்ற இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 or 2 or 3 இந்த 5க்குள்ளே என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எந்த வேல்யூ 5ன்றது எந்த வேல்யூ போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2 போடுறீங்க. 5ல் 2 போச்சுன்னா என்னது, இங்கே பாருங்கள், x = 3, 2 சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. y = 5 - 2 = 3 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 3 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் y = 5 - 3 போட்டால் 2 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூ கிடச்சிட்டே தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது பண்ணாலும் என்னது, சேம் அதே தான். ஏன்னா வந்து ஈக்குவேஷன் பாருங்கள், y = 5 - x தான் இருக்குது. ஸோ இதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும், சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் தான் நான் சேம் போட்டிருக்கேன். பட் நீங்கள் எக்ஸாம்ஸில் கிளியராக எல்லாமே அப்படியே அப்ளை பண்ணணும். அங்கே எழுதுகிற அதே ஸ்டெப்ஸை போட்டாலும் சரி தான். இல்லைனா திஸ் ஈக்குவேஷன் வந்து சேமாக இருக்கனால சேம் வேல்யூ தான் வரும்ன்ட்டு நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு கிராஃபில் பார்க்கலாமா? கிராஃபில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 0. எக்ஸு வந்து 0, ஒய் வந்து 5னா ஒயில் தான், ஒய் லைன் இருக்குல்ல, அந்த வெர்டிக்கல் லைன், ஸ்ட்ரெயிட் லைன், அதில் தான் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், 5ல் 0, எக்ஸு வந்து 5, ஒய் வந்து 0ன்றதுனால அதே லைனில் வரையணும். அதாவது ஹாரிசன்டலாக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் ஆக்சஸ், அதில் தான் எழுதணும். ஏன்னா எக்ஸ் வந்து 5, ஒய் வந்து நமக்கு மேலே வேறு எதுவும் வேல்யூ கிடையாது, கீழே வேல்யூ கிடையாதுனால ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிளேன் லைனில் வரையணும். நெக்ஸ்ட் வந்து 2, 3. ஸோ எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 3ன்றனால அந்த பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். மீதி இருக்க பாயிண்ட்டு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மார்க் பண்ணிக்கலாம். எத்தனை ஈக்குவேஷனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் வேல்யூ டேப்லர் காலமில் வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 வேல்யூ வரைக்கும் நிப்பாட்டிக்கலாம். ஸ்லாண்டிங்காக பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஒரு லைன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான இந்த கோஇன்சிடென்ட் லைன் கிடச்சிரும்.
நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4ல் செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8, 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 16. ஸோ வேல்யூஸ்க்கு வந்துங்க a1 b1 c1 a2 b2 c2 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு a1 பை a2 b1 பை b2 c1 பை c2 அந்த இதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுங்கள். எல்லாம் 1/3 மைனஸ் 1/3 -1 -3 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மைனஸ் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 8/16 இருக்குல்ல, அது வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா. அப்போ வந்து பாருங்கள் a1 a2 b1 பை b2 இது வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் இல்லை. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? பேரலல் லைன்ஸோட கண்டிஷன் பாருங்கள். பேரலல் லைன்ஸ்க்கு எப்படி எழுதணும்? a1 பை a2 ஈக்குவல் டு b1 பை b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1 பை c2. ஸோ நம்ம அப்போ என்ன கண்டிஷன்? பேரலல் லைன்ஸ் வரும்போது நம்ம என்ன எழுதுவோம்? கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டானு எழுதணும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இதோட முடிஞ்சிடும். இன்கன்சிஸ்டண்ட்னா நம்ம கிராஃப் வரைய வேண்டிய தேவையில்லை. 4th கொஸ்டினில் 3rd சப்டிவிஷன் கொஸ்டின் 2x plus y minus 6 equal to 0, 4x minus 2y minus 4 equal to 0. ஸோ a1 b1 c1 போட்டுக்கோங்க, a2 b2 c2. ஸோ எல்லாமே வந்து வேல்யூ அதுக்கு கீழே எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ தான் a1 பை a2 b1 பை b2 c1 பை c2 அந்த கண்டிஷனையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் a1 பை a2 அந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து a1, செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து a2 இந்த மாதிரி எடுத்து ஃப்ராக்ஷனில் எழுதிக்கோங்க. எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ பாருங்கள் 2 and 4 வந்து ஒரே டேபிளில் கேன்சல் ஆகும். 2 டேபிளில் வந்து 2 வந்து 1 டைமும் 4 வந்து 2 டைம்ஸில் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 1 பை -2 வந்து அது அப்படி தான் இருக்கும். -6 -4 இருக்குல்ல, அது வந்து மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஒரே இல்லை, நியூமரேட்டர் டினாமினேட்டர் மைனஸ் இருந்துச்சுன்னா கேன்சல் ஆயிரும். 6 வந்து 2 டேபிள் வந்து 3 டைம்ஸில் போகும், 4 வந்து 2 டைம்ஸ் போகும். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்கிது? எதுவுமே ஈக்குவலாக இல்லை. 1/2 -1/2 இருக்குது, 3/2 இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃப்ராக்ஷனுமே சேம் ஆகிடல. அதனால் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இன்டர்செக்டிங் லைன்ஸ்னாலே அது வந்து இது கன்சிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் வரும். டைப் வந்து என்னது? கன்சிஸ்டன்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும்? கிராஃப் வரையணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் ரெடி பண்ணணும். டேப்லர் காலம் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ 2x + y - 6 = 0 இருக்குது இல்லையா, இதை y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாமே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏன்னா -6 வந்து இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? +6 ஆயிரும். 2x வந்து அந்த பக்கம் போகும்போது -2x ஆயிரும். எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 4x - 2y - 4 = 0. எல்லாமே 2 டேபிள்ஸில் போதா? எல்லா வேல்யூவும் 2 டேபிள்ஸில் போகுது. அதனால் என்ன பண்ணிக்கோங்க? டிவைடட் பை 2 பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. 2x - y -2 = 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஒய்யை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஏன்னா வந்து ஒய் வந்து மைனஸில் இருக்குது பார்த்தீங்களா வேல்யூ, அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் சைட் போகும்போது. அப்போ என்ன ஆகும்? 2x - 2 = y. நமக்கு ஏற்ற மாதிரி y = 2x - 2 எழுதிடலாம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆச்சு. அதாவது y = அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து டேப்லர் காலம் ட்ரா பண்ணிக்கணும். ஓகேவா? 2 ரோ பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1. ஏன்னா எக்ஸ் வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஒய் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸுக்கு வந்து 0 போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 2 ஈக்குவேஷனுக்கும் சைமல்டேனியஸாகவே நீங்கள் போட்டு வேல்யூஸும் எழுதி கண்டுபிடிச்சிட்டு அப்பப்போ அதில் அந்த டேப்லர் காலமில் ஃபில் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகும். லீனியர் ஈக்குவேஷனுமே ஒரு சிங்கிள் லைன் ஈக்குவேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சிடலாம். வேல்யூஸும் வந்து நம்ம சிம்பிளாகவே 0, 1, 2, 3 அப்படின்னு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள். x = 0 போட்டிருக்காங்க, y = 6 - 2x இருக்குது பார்த்தீங்களா, அதில் x இருக்க இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் வேல்யூவை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இருக்க என்னது? x = 0ன்னு எடுத்துருக்குமா, அப்போ y = 6 - 2 × 0 என்னது? 2 × 0 0. ஸோ அப்போ 6 மட்டும் தான் இருக்கும். 6 - 0 6. நெக்ஸ்ட்டு x = 1 சப்ஸ்டியூட் பண்ணினா y = 6 - 2 × 1 2 ஆயிருமா? 6 - 2 வந்து என்னது? 4. அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y = 6 - 2 and 2 இருக்குது. 2 2s are 4. ஸோ 6 - 4 வந்து என்னது? 2. ஈக்குவேஷன் 1க்கு 0, 1, 2 வரைக்கும் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2க்கும் இதேமாதிரி போட்டு சால்வ் பண்ணி வேல்யூஸ் எடுத்து எழுதுங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். x = 0 போடும்போது என்னது? 2 × 0 0. 0 - 2 வந்து என்னது? -2 போடணும், ஏன்னா கிரேட்டர் வேல்யூ சைன். அப்புறம் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருது? y = 2 × 1 2, 2 - 2 0 வருது. நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். y = 2 2s are 4, 4 - 2 4 வருது. இப்போ நம்ம இதிலே வந்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது காமனாக கிடச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி காமனாக
காமனாக கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் வேல்யூஸ் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். காமன் வேல்யூ வரவே இருக்கும். ரெண்டுலேயும் சேமாக சிமிலராக ஒரே இது வரணும், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ. அது அப்போ தான் கரெக்டு. 2 டேப்லெட் காலமே பாருங்கள். எக்ஸ் அண்ட் ஒய் 2 and 2, இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 and 2 சேம் வந்திருக்கு. ஏன்னா அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இன்டர்செக்டிங் லைன்ஸ் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கிராஃப் வரையலாமா? ஆல்ரெடி ட்ரா பண்ண கிராஃப் தான் வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ண ஆல்ரெடி தெரியும். அதனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும், பிளாட் பண்ணணும் மட்டும் தான் இந்த கிராஃபில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து என்னது 2,2 அதை மட்டும் கரெக்டாக வரைஞ்சி நீங்கள் வந்து பிளாட் பண்ணிட்டீங்கனாலே போதும். மற்றதெல்லாம் நீங்கள் சும்மா ஹைலைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 0வாக இருக்கும்போது ஒய் வேல்யூ வந்து சும்மா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் அந்த லைன்லேயே தான் இருக்கும், கிராஃபோட சென்டர் லைனில் தான் இருக்கும். ஃபைனலாக ட்ரா பண்ணி இன்டர்செக்டிங் லைன்ஸ் அதை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு கிராஃபிக்கல் சொல்யூஷன் ஃபார் தி லீனியர் ஈக்குவேஷன்ஸ் போட்டு முடித்தாலே போதும். கிளியராக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீட்டாக வரைங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 4th கொஸ்டினில் 4th சப்டிவிஷன் 2x minus 2y minus 2 equal to 0, 4x minus 4y minus 5 equal to 0. இப்போ போல் A1 B1 C1 A2 B2 C2 இதெல்லாம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு A1 by A2 2 ஈக்குவேஷன் இருந்தோம், B1 by B2 தென் C1 by C2 எடுத்து எழுத வேண்டியது தான். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ என்னது 2/4. நெக்ஸ்ட் ஒன்று என்னது -2 by -4. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது C1 by C2ல -2/-5. மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி 2 டேபிளில் 4 வந்து எனக்கு 2 டைம்ஸ் போகுமா, ஸோ 1/2. அதே மாதிரி தான் 2 டேபிள்ஸில் 2 and 4 1/2 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு 2 and 5 போகாது, ஆனால் 0 மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். ஃபைனல் உங்களுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 1/2 ஈக்குவல் டு 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2/5. இது பக்கத்து எந்த மாதிரியான இருக்குது, இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா A1 by A2 ஈக்குவல் டு B1 by B2 இஸ் நாட் ஈக்குவல் டு C1 by C2. ஸோ கான்ஸ்டன்ஸ் மட்டும் ஈக்குவலாக இல்லைன்னா அது பேர் என்னது, parallel lines. parallel lines தான் என்னது, இன்கன்சிஸ்டன்ட். உங்கள் ஃபைனல் சொல்யூஷன் என்ன, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பட்சத்தில் நம்ம வந்து கிராஃப் வரைய தேவையில்லை. எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கோ அப்போ மட்டும் தான் நம்ம கிராஃப் வரையணும். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி லிசன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். Next 5th question. Half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimensions of the garden. Dimensions என்னது length and breadth கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. length and width கூட சொல்லலாம், breadth or width கூட சொல்லிக்கலாம். length வந்து Lன்னு மென்ஷன் பண்ணிப்போம், width வந்து நம்ம Bன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். பெரிமீட்டரான அது சுற்றளவு அது ஆடிங் தி பவுண்ட்ரிஸ். அப்போ அதோட ஃபார்முலா என்னது 2 into L plus Bன்னு சொல்லுவாங்க. லென்த்னா நீளம், பிரெத்னா அகலம். ஓகேவா? ஸோ 2 லென்த்து அண்ட் 2 பிரெத் இருக்குல்ல, ஆடிங் தி பவுண்டரிஸ் என்னது, 2 லென்த் இருக்குது 2 பிரெத் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணால் 2 into L plus B வருது. ஸோ ஹாஃப் அ பெரிமீட்டர் என்ன அர்த்தம், பெரிமீட்டர்லேருந்து ஒரு பாதின்னு அர்த்தம். அப்போ 2 into L plus B by 2, அதாவது half 1/2 இருக்குல்ல, அது வந்து 2 to கேன்சல் ஆகிடுச்சுன்னா வந்து லென்த் ப்ளஸ் பிரெத். அது என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப் த பெரிமீட்டருக்கு 36 மீட்டர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் கார்டன் ஹோஸ் லென்த் மோர் தேன் இஸ் வித் கொடுத்துட்டு 36 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் அ பெரிமீட்டருக்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க 36. ஸோ L plus B equal to 36. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன பாருங்கள், லென்த் இஸ் 4 மீட்டர் மோர் தேன் இஸ் வித். லென்த் இஸ் அப்படின்னா L equal to 4 மீட்டர், தென் மோர் தேன் அப்படின்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். வித்னா அதோட என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் B. ஸோ 4 plus B, L equal to 4 plus B. அதை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எழுதிடலாம். ஒரு சில லெஸ் தேன் வரும்போது மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு திருப்பி இன்னொரு ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ப்ளஸில் இருந்துச்சுன்னா, மோர் தேன் இருந்துச்சுன்னா, ப்ளஸில் இருக்கும்போது நமக்கு வந்து மாற்றி போட்டாலும் 4 plus B plus 4 போட்டாலும் ஒன்றும் ஆகாது, சேமாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்காங்க. L plus B 36 வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்திருக்காங்க. L equal to 4 plus B எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இப்போது நெக்ஸ்ட்டு L plus B equal to 36 என்ற ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. அதில் L இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 4 plus B வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு விதத்துக்கு தான் நம்ம ஒரு டைமென்ஷனுக்கு கண்டுபிடிச்சோன்னா இன்னொரு இதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ வந்து ஒரே வேல்யூ ஒரே டைமென்ஷன்ஸ் வந்து வந்துடும் B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ L equal to 4 plus B வந்து அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க ஈக்குவேஷன் 2ல். ஓகேவா?
அப்போ வந்து 4 ப்ளஸ் பி வந்து என்னது 2b ஆயிரும் ஈக்குவல் டு 36. தென் 4 வந்து அந்த பக்கம் கொண்டு வாங்க, ஆப்போசிட் சைட் கொண்டு வரும்போது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ 2b ஈக்குவல் டு 36 மைனஸ் 4 வந்து என்னது 32. 2b ஈக்குவல் டு 32. தென் b ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2. ஏன்னா 2 இன்ட்டு b மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், ஆப்போசிட் சைட் வரும்போது டிவிஷனில் இருக்கும். அதனால தான் வந்து 2 வந்து கீழே டினாமினேட்டரில் வந்துருக்கு. ஸோ b ஈக்குவல் டு 32 பை 2 வந்து 16 ஆயிடுச்சு. இப்போது வித் கண்டுபிடிச்சாச்சு, அதாவது பி கண்டுபிடிச்சாச்சு. 16 மீட்டர். யூனிட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க, யூனிட்ஸ்ன்னு போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏன்னா நான் இப்போ வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். எல் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் பின்றதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பி கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அந்த பி இருக்க இடத்துல இந்த 16 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம லென்த்தோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 4 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு என்னது 20 மீட்டர். அப்போ லென்த் வந்து 20 மீட்டர், பிரெத் வந்து 16 மீட்டர். கொஸ்டின் கொடுத்துருக்க கண்டிஷன் படி பாருங்கள், லென்த் வந்து வித்தோட 4 மீட்டர் அதிகமாக இருக்குன்றாங்க, அதே மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 6th question. Given the linear equation 2x plus 3y minus 8 equal to 0, write another linear equation in two variables such that the geometrical representation of the pair so formed is intersecting lines, coincident lines and parallel lines. ப்ராப்ளம் பார்க்கறதுனா ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா. இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் என்னது a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. கோஇன்சிடென்ட் லைன்ஸ் தான் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2. பேரலல் லைன்ஸ் தான் a1/a2 ஈக்குவல் டு b1/b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் அது a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. அதே மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8. அதில் a1 வந்து என்னது 2, b1 வந்துட்டு 3, c1 வந்துட்டு மைனஸ் 8. இப்போது இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு a2 b2 c வந்து தேவையில்லை, எனக்கு c1 வந்து அவசியம். ஏன்னா a1/a2 ஈக்குவல் டு கண்டிஷன் என்னது நாட் ஈக்குவல் டு b1/b2 தான். ஸோ கான்ஸ்டன்ட் வந்து நம்ம நெசசரி கிடையாது. ஸோ அப்போ வந்து நம்ம a1 வந்து 2ஆலையும் b1 வந்து 3ஆலும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. a1 அப்போ பண்ணி பாருங்கள், 2x into 2 4x, 3y into 3 9y, அந்த 8 அப்படியே போட்டுக்கோங்க. சரி, நம்ம இங்கே பாருங்கள் 2/4 கேன்சல் பண்ணி பாருங்கள், 1/2 வருது. 3/9 கேன்சல் பண்ணால் 1/3 வருது. 8 கேன்சல் பண்ணால் 1 வருது. ஸோ இப்போலாம் நம்ம வந்து சேமாக இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் தான் என்ன கண்டிஷன், a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. அதுக்கேற்ற மாதிரியான செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிடுச்சு. இன்டர்செக்டிங் லைன்ஸ்க்கு பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th செகண்ட் கொஸ்டின்ஸ் 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதை சார்ந்து பேரலல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிஷன் என்னது, a1/a2 b1/b2 வந்து ஈக்குவலாக இருக்கணும், கான்ஸ்டன்ட் மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி நம்ம வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் 2 into 3 பண்ணியிருக்கேன், 6 வருது. 3 into 2 6 தான் வருது. ஆனால் நம்ம ரேஷியோ எடுத்து பாருங்களேன், a1/a2 b1/b2 எடுக்கும்போது வராது. ஏன்னா இங்கே 2/6 ஆயிரும், 3/6 வராது. ஓகேவா, வேணால் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். அதுக்காக தான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூவாக போட்டு பார்க்குறாங்க. ஸோ a2 வந்து என்னது a1ஓட மல்டிபிள் பை 2, b1ஓட மல்டிபிள் பை 2, c1ஓட மல்டிபிள் பை 3. ஏன்னா வேறு மாதிரி வரணும்ல, அதுக்காக ஈக்குவலாக வரக்கூடாதுன்றதுக்காக அது மாதிரி தான் நம்ம வந்து ஈக்குவேஷன் செட் பண்ணோம். இப்போ வந்து பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 4x ப்ளஸ் 6y மைனஸ் 24 எப்படி வருதுன்னா மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 2 into 2 4, 3 into 2 6, 8 into 3 வந்து இது 24. அப்புறமேட்டு இந்த ஈக்குவேஷனில் போய் சால்வ் பண்ணுங்கள். a1/a2 b1/b2 c1/c2 போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் சேம் ஆகும். a1/a2 b1/b2 வந்துட்டு சேம் ஆகும். ஏன்னா 2/4 கேன்சல் பண்ணால் 1/2, 3/6 கேன்சல் பண்ணால் என்னது 1/2, 8/24 இருக்குல்ல, அப்போ என்னது 3 டேபிள்ஸில் தான் போகும். 8ல் 24 எத்தனை டைம்ஸ் போகும், 3 டைம்ஸ் போகும். அதனால் அது வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ நம்ம பேரலல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 6th தேர்ட் ப்ராப்ளம் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். இதுக்கும் அதே மாதிரி தான். கோஇன்சிடென்ட் லைன்ஸ்க்கு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டா இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2x ப்ளஸ் 3y மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். a1 b1 c1 கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் a2 b2 c2ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா
ஈக்குவலாக இருக்கணும். கோயின்சிடென்ட் லைன் என்னது, a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2 எல்லாமே ஈக்குவலாக வரணும். அப்போ என்ன பண்ணணும், எல்லாமே ஒரே வேல்யூவால் மல்டிபிள் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு சேம் ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக கிடச்சிரும், அதுக்காக தான். ஸோ அப்போ எல்லாமே மல்டிபிள் பை 2 பண்ணுறாங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுது, 4x + 6y - 16. போன சம் பாருங்கள், பேரலல் லைன்ஸ்க்கு வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக இருக்காது, c சேமாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு வந்து சேமாக இருக்கணும், அதனால் இதையும் வந்து மல்டிபிள் பை 2ஆலேயே பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு பாருங்கள். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், a1/a2 1/2 வருதா, b1/b2 அதுவும் சிம்பிளிஃபை பண்ண 1/2 வருதா, c1/c2 இது சிம்பிளிஃபை பண்ண 1/2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.